கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா கொலோசியர் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம் சிருஷ்டி கர்த்தர் யாருங்க? நம் ஏசப்பா. நம்ம யாருக்காக வேலை செய்யணும்? அவருக்காக வேலை செய்தால் பலன் அவரிடமிருந்து வரும். கர்த்தர் உங்களுக்கு உலகத்தில் ஒரு நல்ல வேலை கொடுத்தார் என்றால் அந்த வேலைக்கு நீங்கள் தினமும் காலை எழுந்தவுடன் துக்க முகத்தோடு போவீங்களா இல்லை சந்தோஷமாக போவீங்களா? சற்று சிந்தித்து பாருங்களேன். ஆண்டவருக்கு வேலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சந்தோஷமாக போவீங்கள்ல. பிரசங்கி 9:10 கூட பாருங்கள், செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நமக்கு இந்த பூமியில் நமக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அது சின்னதானாலும் சரிங்க, பெரிய வேலைனாலும் சரிங்க, முறுமுறுத்து செய்யாமல் மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்யணுங்க. உன் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் இருங்கள். மத்தேயு 6:3 கூட பாருங்கள், 6:3 நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. இந்த வசனம் வேதகமத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற வசனமாகும். இது நாம் செய்யும் தானம் தர்மம் அல்லது உதவி மற்றவர்களுக்கு தெரியாமல் மிக அந்தரங்கமாக ரகசியமாக செய்யப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது இந்த வசனம். தற்பெருமை இல்லாமல் விளம்பரம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டுங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒரு விளம்பரமாக மாறிவிட்டதுங்க. லூக்கா 3:11 கூட பாருங்கள், 3:11 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவான், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவான். ஆமாங்க, உங்களில் அதிகமாக என்ன இருக்கின்றதோ அதை உங்களிடம் இருப்பதையே கொடுத்து பழகுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாருங்க. அதை விளம்பரம் இல்லாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் அனைவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோங்க, மனுஷருக்கு இல்லை. நம் தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். வாருங்கள். ஆமேன்.